அன்பர் பயணங்களின் காதலர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜிப்சி குமல். நம்மளோட ஜிப்சி ஃபேமிலியோட ஃபேவரட் டைலாக் என்ன சொல்லல, சங்கீதம் நாஸ்டாலஜிக்கான ஒரு விஷயம். உள்ள அவர் என்ன சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இது கறி இன்ஜின், இங்கெல்லாம் கறி அள்ளி போடுவாங்க, அந்த கறியல்ல போடுற இடம் எல்லாமே காட்டிட்டு இருக்காங்க. பழைய இன்ஜின் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பழைய இன்ஜினு ஒரு கோச்லாம் இதா. ஓடா அருமுடா சாமி, இருங்க அதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். டிசி எலக்ட்ரிக் லோகோ 1954. ஆக நம்மளோட ஜிப்சி ஃபேமிலியோட ஃபேவரட் டைலாக் என்ன சொல்லல, சங்கீதம் 118:24 படி இது கற்றொண்டு பண்ணின நாள், இதுல சளிக்கு வந்து மகிழ கடமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது போல ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுக்குறனால அதை வந்து எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்றோம், மகிழ்ச்சியா ஸ்பெண்ட் பண்றோமா இல்ல சோகமா ஸ்பெண்ட் பண்றதா ஒரு டிஃபரன்ஸ். பார்ட் 2 ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி போட்டிருக்கேன், மேல ரைட் சைடுல லிங்க் தரேன், அதையும் பாத்துருங்க, அப்பதான் இது புரியும். வா அங்க பாருங்க, அடுத்து ஒரு அற்புதமான ஒரு இன்ஜின். அப்பாடா, கொஞ்சம் பின்னாடி போறேன் அப்பதான் தெரியும் என்ன டீடைலிங். அப்போ ஆன்டிக் இன்ஜின்ஸ் தாங்க, செம்ம அழகு, செம்ம அழகு. இந்த பக்கத்துல வந்து நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஆசை. இருங்க செல்ஃபி எடுத்துட்டு கூப்பிட்றேன் நான். அவ்வளோ ஒரு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு, இதோட வீல்ஸா இருக்கட்டும் எல்லாமே ஒவ்வொன்றும் பயங்கரமா இருக்கு. நம்ம எப்பவுமே வந்து குழந்தையோட மோசமான ஆளு, நம்ம குழந்தையா மாறிடும். என்ன பண்றது, குழந்தை பருவத்துல அதெல்லாம் அனுபவிக்கல, அதனால இப்போ வந்து குழந்தை மாறிடணும். எல்லாருமே ஒரு குழந்தை தான், காலம்புற குழந்தையாவே இருந்துட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, பசங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொன்றா படிச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், தெரியுதா? அதோட சரித்திரம் என்ன டீட்டெயில்ஸ், எல்லா டீட்டெயிலிங் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா எல்லா நாளும் வரலாம், ஆனால் திங்கக்கிழமை மட்டும் லீவு, திங்கக்கிழமை இருக்காது, வராதிங்க. அது மட்டும் இல்லாமல் அவுட் சைடு ஃபுட்டும் அலவுடு கொண்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நாங்கள் இப்போ நானும் சைன் ஏறணும் இல்லைங்களா, அந்த இது வந்து கறி இன்ஜின், கறி அள்ளி போட்டு அந்த ஸ்டீமில் ஒர்க் பண்ணுற இன்ஜின் செம்மையாக இருக்குது. அது முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கு. இது ஒரிஜினல் இன்ஜின் ஆக்சுவலாக. அது இது பாத்தீங்கன்னா என்ன இன்ஜின் தெரியுமா? ஹைவே ஹெரிடேஜ் எம்ஜி எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் 1964 சென்னை எக்மோர்னு போட்டிருக்கு. இது வந்து எலக்ட்ரிக் இன்ஜின். வந்து டீசல் இன்ஜின், இது வந்து உண்மையான இன்ஜின் தான். இதை வந்து அப்படியே வச்சிருக்காங்க பசங்களுக்காக, குழந்தைங்க வர்ற குழந்தைங்களுக்கு மக்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க. நம்மளோட இந்தியன் ரயில்வேஸ் எவ்வளவு பழமை வாய்ந்தது, அது எவ்வளவு வந்து ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, நம்மளோட பொதுத்துறை நிறுவனம் இந்தியன் ரயில்வேஸ் எவ்வளவு பழமை வந்து எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, எவ்வளவு வருஷமா வந்து எவ்வளவு டைம் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து இவால்வ் வந்திருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து காட்டுறதுக்காக, டிஸ்பிளே பண்றதுக்காக இந்த உண்மையான இன்ஜின்ஸ் அப்படியே வச்சிருக்காங்க. இது பாருங்க, ஹெர்குலஸா, இது வந்து என்ன ஐட்டம்னே தெரியல. இது ஆக்சுவலா இது கிரேன். இது பெரிய பெரிய ரயில்வே அந்த தண்டவாளங்கள், அந்த ரயில்வே இன்ஜின்ஸ் எல்லாம் விழுந்துற போது, டீரெயில் ஆகிற போது கிரேன்ஸா உபயோகப்படுத்துவாங்க. இது பெரிய கிரேன், இது ஆக்சுவலா ரொம்ப ஹெவி வெயிட் கிரேன். உங்களுக்கு வீடியோல வந்து சின்னதா தெரியல, அவங்க நேரில் பார்த்தா பயங்கரமா ஜெய்ஜாண்டிக்கா இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட கெப்பாசிட்டி 35 டன்ஸ், 35 டன் இதோட வெயிட். அதாவது பெரிய பெரிய இன்ஜின்ஸ் விழுந்துட்டாலும் சாதாரணமா தூக்கிறோம். இதுதான் இது மிகப்பெரிய ஒரு கிரேன், நம்ம இந்தியன் ரயில்வேயோட கிரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஓகே என் வெயிட் எல்லாம் ரொம்ப வெயிட் ஆடு அதிகம். ஹாய் சொல்ல, ஹாய் சொல்லாங்க. சரி சிக்கு சிக்கு பண்ண, சிக்கு 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 சிக்கு. ஹாய் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சிட்டோம். சூப்பரா இருந்துச்சு, உண்மையில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க சொல்றது இல்லை, ஆனா நீங்க வந்து பாருங்க. எங்க ஷைனி பாப்பாலாம் செம்ம என்ஜாய் பண்ணாங்க. வந்து ஒரு 40 ரூபா தான் டிக்கெட் சென்னையில ஒரு வீக்கெண்ட்ல இல்ல சாயந்தர நேரத்துல சும்மா குழந்தைங்களோட என்ஜாய் பண்றதுக்கு செம்மையா இருக்கு. இந்தியன் ரயில்வேஸோட அதோட ஹிஸ்டரி எப்படி இருக்கு, அதோட சரித்திரம், அது வந்து எப்படி இவால்வ் ஆச்சு, எப்படி வந்து ஆரம்பத்துல டீசல் இன்ஜின், அதுக்கு முன்னாடி வந்து அந்த கார்ட் இன்ஜின், இந்த மாதிரிலாம் நிறைய இன்ஜின்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா, சைக்கிள் போல எல்லாம் இருந்திருக்கு. அந்த மாதிரிலாம் இருந்து எப்படி இவால்வ் ஆச்சு இந்தியன் ரயில்வேஸ் இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமா இவ்வளோ ஒரு டெக்னாலஜி எல்லாம் அடாப்ட்ன்றது சூப்பராக விளக்கிருக்காங்க. அந்த இந்தியா ரயில் மியூசியம் இருக்குல்ல, அந்த ஒரு இது உள்ள பார்த்தோம்ல, அது வந்து செம்மையா இருந்துச்சு. அது பேர் என்ன மறந்துட்டேன். அந்த உள்ள எல்லாம் போயிட்டு நம்ம அந்த மாடல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அந்த ரூம் ஃபுல்லாக செம்மையா இருந்துச்சு. அந்த மினியேச்சர் ட்ரெயின் உண்மையில செம்மையா இருந்துச்சு. ஒரு பெரிய பெரிய இந்தியன் மாடல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவ்வளோதான். ஒரு 40 ருபீஸ்க்கு குழந்தைங்களோட சென்னை சிட்டிக்குள்ள ஒரு நாளெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்க 40 ருபீஸ் கொடுத்து. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் அட்ராக்ஷன் எங்களுக்கு நீங்களே பாத்தீங்களா, அந்த டாய் ட்ரெயின், அது மட்டும் உண்மையிலே சூப்பர். ஓகேவா, நீங்க கண்டிப்பா உங்க குழந்தைங்க கூப்பிட்டாங்க வந்து பாருங்க. நான் சொல்றத விட இன்னும் சூப்பரா இருக்கும், வந்து பாருங்க. அதாவது இன்னைக்கு நம்ம கிளம்பிக்கிறேன், 5 மணி ஆயிடுச்சு. கொசுவெல்லாம் பயங்கரமா கடிக்க ஆரம்பிச்சுங்க. வெளில போறோம், போயிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பும். ஓகேவா, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், குழந்தைங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ், நிறைய புது புது பயணங்கள் வீடியோஸ், அதே போல பாத்தீங்கன்னா இயற்கையோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும்னா நம்மளோட ஜிப்சி கமல் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்ல ஜிப்சி கமல் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல பாத்தீங்கன்னா நம்மளோட பாப்பா ஷைனி சிஎஸ்கே ஷைனி, அவங்களோட சேனலும் வந்து நீங்க சென்னை சூப்பர் கிட்னு போட்டீங்கன்னா வரும், இல்லை சிஎஸ்கே ஷைனின்னு போட்டாலும் வரும். அந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால இருக்காங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த இடத்துக்கு வரணுன்றதுக்கு நிறைய இந்த குழந்தைங்களை வச்சுருவங்க ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் வந்து உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு, இந்த இடமெல்லாம் ஒவ்வொரு சூப்பராக இருக்கா இல்லையா, எப்படி இருக்குன்றது, வீடியோ எப்படி இருக்குன்றதை உங்களோட கருத்துல தெரிவிங்க. இன்னைக்கு நாங்கள் முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ நம்ம சந்திப்போம். நன்றி.